அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம டெய்லி லைஃப்ல காலையிலிருந்து இரவு வரைக்கும் செய்யற அனைத்து செயல்களுக்குமே ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்கள் எல்லாம் ஓதுறது மூலியமா நம்ம சுன்னாவை ஃபாலோ பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கு நன்மைகளும் கிடைக்கும். நான் சொல்ல போற துவாக்கள் எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஓதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இஸ்லாமிய தகவல்கள், பாடங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஹான ரப்பிக்க ரபில் ஹிஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இந்த துவாக்கள் எல்லாம் சின்னதா இருந்தாலும் இதெல்லாம் ஓதுறது மூலியமா நமக்கு 10 நன்மைகள் வரையும் கிடைக்கும். இந்த துவாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க அப்படின்னு ஹதீஸ்கள் ஆதாரமும் இருக்கு. முதலாவது துவா தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது ஓதுறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துவாக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே, அவனே நம்மை மரணிக்க செய்த பிறகு உயிர் கொடுத்தான், இன்னும் அவனிடமே அனைத்து உயிர்களும் எழுப்பப்படுகின்றன. இந்த துவால ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தூங்குனதுக்கு அப்புறம்ல நம்ம உயிர்கள் எல்லாம் அல்லாஹு தாலா கிட்ட ஒப்படைக்கப்படுது. மறுநாள் நம்ம தூக்கத்திலிருந்து விழிக்கணுமா விழிக்க கூடாதா அப்படிங்கிறதையும் அல்லாஹு தாலா தான் முடிவு பண்றான். இரண்டாவது துவா ஆடை அணியும் போது. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவத். இந்த துவாவோட தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே, அவன்தான் இந்த ஆடையை எனக்கு அணிவித்தான், என்னுடைய எந்த ஆற்றலும் திறமையுமின்றி அவன் எனக்கு இதை வழங்கினான். மூன்றாவது ஆடையை கழற்றும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்னாலே போதும். நான்காவது கழிவறைக்கு செல்லும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஹுபுஸி வல் ஹபாயிசி. இந்த துவாவுடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவே, கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆதாரம் புகாரி. ஐந்தாவது துவா கழிவறையிலிருந்து வெளியே செல்லும் போது குஃப்ரானக, அதாவது அல்லாஹுவிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். ஏதாவது பாவம் நான் அந்த இடத்துல செஞ்சிருந்தேன் அப்படின்னா அல்லாஹு தாலா என்னை பொறுத்து கொள்வாயாக அப்படிங்கிறதுக்கு இந்த துவா ஓதணும். அதாவது உலு செய்வதற்கு முன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லணும். ஏழாவது உலு செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவாவோட பொருள், நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடிமையும் தூதரும் ஆவார்கள். 8 வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த துவாவோட தமிழ் பொருள், அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கின்றேன், இன்னும் பாவத்திலிருந்து மீளவோ நன்மையானவற்றை செய்வதற்கோ ஆற்றல் பெற முடியாது அல்லாஹுவை கொண்டே தவிர. 9வது துவா வீட்டிற்குள் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹர்ஜனா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. துவாவோட தமிழ் பொருள் என்னன்னா, அல்லாஹுவின் பெயரை கூறி நுழைந்தோம், அல்லாஹுவின் பெயரை கூறி வெளியேறினோம், எங்களது இறைவனிடமே பொறுப்புகளை ஒப்படைத்தோம். இந்த துவா ஓதிய பிறகு வீட்டினுள் நுழையும் போது குடும்பத்தினருக்கு சலாம் கூற வேண்டும். ஆதாரம் சுனனுன் அபுதாவுத். 10வது துவா தூங்குவதற்கு முன்பு பிஸ்மிக்கல்லாஹும்ம அமூது வ அஹ்யா. தமிழ் பொருள், அல்லாஹுவே, உனது பெயரை கொண்டே மரணிக்கின்றேன், மேலும் வாழ்கிறேன். ஆதாரம் புகாரி. இந்த 10 துவாக்களை திரும்ப திரும்ப ஓதி பாருங்க. சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆயிடும். சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன துவாக்களா இருந்தாலும் இதனுடைய பலன்கள் எல்லாம் மிகப்பெரிய. துவாக்கள் எல்லாம் ஓதி நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஷைத்தான்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாவல் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாக்கள் மூலியமா அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரபில் ஹிஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.